Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மத்திய அரசை கண்டித்து திருவள்ளூரில் திமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் நேற்று பெய்த கனமழையால் பொதுக்கூட்ட திடலில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியது. இதையடுத்து 200க்கும் மேற்பட்ட லாரிகள் மூலம் மண் கொட்டப்பட்டு பொதுக்கூட்டம் திடலை சரி செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபு. வணக்கம். தற்பொழுது அங்கு பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய அந்த திடலை சரி செய்யும் பணி எந்த அளவில் நடைபெற்று வருகிறது? கள நிலவரம் என்ன? வணக்கம். மத்திய அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திமுக சார்பில் நடத்தப்படும் இன்று கண்டன பொதுக்கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. அதுபோல் இன்று மாலை திருவள்ளூரில் நடைபெறும் கண்டன பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் பங்கேற்று கண்டன உரை ஆற்ற இருக்கிறார். அதற்காக விழா மேடைகள், அதாவது திருவள்ளூர் அடுத்த திருப்பாச்சூர் பகுதியில் உள்ள அரங்கில் விழா மேடைக்கான நிகழ்வுகள் இங்கு நடைபெற்று வந்தது. கடந்த 3 நாட்களுக்கு மேலாக நடைபெற்ற அந்த விழா பந்தல் அமைக்கும் நிகழ்வில் நேற்று திடீரென 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையின் காரணமாக இப்பகுதியில், அதாவது விழா அரங்கில் தண்ணீர் தேங்கி நின்றது. இந்த தண்ணீரை அகற்றி விழா அரங்கை சரி செய்யும் பணியில், அதாவது சிறுபான்மை நலத்துறை அமைச்சரும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளருமான ஆவடி சாமு நாசர் தற்பொழுது பணிகளில் ஈடுபட்டு தீவிரமாக அந்த பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளார். மேலும் இந்த பணிகளை மேம்படுத்தும் வகையில் 200க்கும் மேற்பட்ட லாரிகளின் மூலம் மண் எடுத்து வரப்பட்டு தற்பொழுது பொதுக்கூட்ட அரங்கில் கொட்டப்பட்டு விழா அரங்கமானது, அந்த பொதுக்கூட்ட அரங்கமானது இங்கு தயார் செய்யப்பட்டு வருகிறது. இந்த பணிகளை, அதாவது இங்கு முதல்வர் வருகையை ஒட்டி, அதாவது வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் அஷா கார்க் நேரில் வந்து பாதுகாப்பு பணிகள் இங்கு எவ்வாறு செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்தும் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மேலும் இந்த விழா மேடைகள் தற்பொழுது அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த விழா, அதாவது இந்த பொதுக்கூட்ட அரங்கத்தில் செய்யப்படும் பணிகள் குறித்து தற்பொழுது அந்த பணிகளை தீவிரப்படுத்துவது குறித்து தமிழ்நாடு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஆவடி நாசர் இங்கு பங்கேற்று தற்பொழுது அந்த பணிகளை துரிதப்படுத்தி வருகிறார். இன்று மாலை வரை, அதாவது இன்று மழை வராத பட்சத்தில் இந்த பொதுக்கூட்டமானது மிக சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நடைபெறும் எனவும் தற்பொழுது இந்த திமுகவினர் சார்பில் குறிப்பிடப்பட்டு வருகிறது. விவரங்களை நேரலையில் இணைந்து வழங்கியமைக்கு நன்றி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.